திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 16ஆம் ரகசியம். உம்மை போல என்றேனோ அனந்தாழ்வானைப் போலே. ஒரு சமயம் ஸ்ரீ பராசர பட்டர் ஒரு சாது ஸ்ரீ வைஷ்ணவரை அழைத்து நீர் திருமலை அனந்தாழ்வானிடம் சென்று ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் இருந்தபடி என என்று அறிந்து வாரும் என்று அனுப்பி வைத்தார். அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் அனந்தாழ்வானிடம் சென்றபோது அவர் திருமாளிகையில் ஸ்ரீ வைஷ்ணவ ததியாராதனம் நடந்து கொண்டிருந்தது. அதிதி பூஜையில் ஈடுபட்டிருந்த அனந்தாழ்வான் புதிதாக வந்தவரை உடனே அழைத்து விசாரிக்க இயலவில்லை. வந்தவர் நெடுநேரம் காத்திருக்க வேண்டியதாயிற்று. ஆயினும் அவர் பொறுமையுடன் காத்திருந்தார். அனந்தாழ்வான் அதிதிகளை அனுப்பிவிட்டு இவரிடம் வந்து தக்கபடி உபசரித்து, வெகுநேரம் காக்க வைத்து விட்டேன், ஷமித்தருள வேண்டும், அமுது செய்தருள வேண்டும் என்று அவரை உணவருந்த செய்து பின்னர் அவர் வந்த காரியம் யாது என்று விசாரித்தார். வந்தவர், சுவாமி, அடியேன் பட்டர் சந்நிதியிலிருந்து விடை கொள்கிறேன். எங்கள் ஆச்சாரியர் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் இருக்கும்படியை தேவரீரிடம் கேட்டறிந்து வரும்படி நியமித்தார். அதை அருளி செய்ய வேண்டும் என்று வேண்டினார். அனந்தாழ்வான், கொக்கு போல் இருக்கும், கோழி போல் இருக்கும், உப்பு போல் இருக்கும், உம்மை போல் இருக்கும் என்று ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை விவரித்தார். கொக்கு நீர்நிலையில் நின்று சிறு மீன்களை போகவிட்டு பொறுமையுடன் இருந்து பெரிய மீன் வரும் பொழுது பிடித்து கொள்ளும். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சாமானிய அர்த்தங்களை பொறுமையுடன் கேட்டு விசேஷார்த்தங்களை போற்றி கேட்டு அறிவர். கோழி குப்பை கிளறி உணவு தானியங்களை உண்ணும். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வேண்டாத விஷயங்களை விலக்கி ஸ்வரூபானுரூபமான விஷயங்களை கொள்வர். உப்பு நீரில் கரைந்து தான் இருப்பது தெரியாமல் உணவுகளை ருசிக்க செய்யுமா போலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கோஷ்டிகளில் தங்களை வெளிக்காட்டாமல் கோஷ்டிக்கு பெருமை தருவார்கள். ஸ்ரீ வைஷ்ணவன் எம்பெருமானோ ஆச்சாரியனோ தன்னை அவனாக வந்து அங்கீகரிக்கும் வரை பொறுமையுடன் காத்திருப்பான். ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணங்கள் உம்மிடம் பூர்த்தியாய் உள்ளதை அடியேன் கண்டு கொண்டேன். ஸ்ரீ வைஷ்ணவன் உம்மை போல் இருப்பான் என்று அனந்தாழ்வான் சாதித்தார். ஸ்ரீ வைஷ்ணவனை அறிந்து போற்றி சம்மானிப்பவர் திருமலை அனந்தாழ்வான் என்று அவர் பெருமையை உணர்த்துவது இந்த வார்த்தை. 16ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.